வணக்கம், இது ஆர்டெக் சொல்யூஷன். இன்றைக்கி நம்ம கொண்டாந்துருக்கிற மிஷின் வந்து பார்த்தோன்னா லேமினேஷன் மிஷினு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஜிஎல்எம்ன்ற பிராண்டில் வந்து பார்த்தோன்னா கொண்டாந்துருக்கோம். ஸோ இந்த பிராண்டில் இருக்கிற மிஷின் வந்து பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டலில் கொடுத்தாலும் ஹீட் ஆனாலும் உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் மாதிரி உருகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது, ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தோன்னாக்கா ஜெராக்ஸ் ஷாப்புக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பர்சனல் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸோட பார்த்தீங்கன்னாக்கா மேனுவல் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இன்ட்ரடக்ஷனும் ஃபீச்சர்ஸ் அதுக்கான மற்ற ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த மேனுவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இது நார்மல் ஜெராக்ஸ் ஷாப்பில் வந்து நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் வந்து வீட்டில் பர்சனல் யூஸ்க்கும் பார்த்தோன்னாக்கா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹெவி தாங்கக்கூடிய ஒரு மிஷின் தான் இது. ஸோ இது வந்து பார்த்தோன்னாக்கா இரும்பில் ஷீட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் கேபிள் வந்து பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு நார்மல் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணுற கேபிள், மானிட்டருக்கு யூஸ் பண்ணுற கேபிள் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு லேமினேஷன் மிஷின் கொடுத்துருக்காங்க. இந்த லேமினேஷன் மிஷின் பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு இரும்பு ஷீட்டில் கொடுத்துட்டு கோட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட மாடல் வந்து பார்த்தோன்னா GLM 330L. ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க இந்த ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், அந்த நம்பரில் வந்து கால் பண்ணுங்கள். ஸோ அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலம் கால் பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா லேமினேஷன் மிஷின் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா இரும்பு ஷீட்டில் கொடுத்துருக்காங்க, மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே போல் பவுடர் கோட்டிங் பண்ணி நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் வந்து பார்த்தோன்னாக்கா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்குது, ஃபார்வர்ட் ரிவர்ஸ் இருக்குது, பவர் ஆன் ஆஃப் இருக்குது. அது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா ஃப்ரண்ட்டு திருப்பி ரிவர்ஸ் எடுக்கணுனாலும் ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். பவர் ஆன் பண்ணுறதுக்கும் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, எமர்ஜென்சினா ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து பார்த்தோன்னாக்கா அப் டு வந்து 180 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா நார்மலாக லேமினேஷன் பண்ணுறதுக்கு 110 கொடுத்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு லேமினேஷன் கவர் வந்து பார்த்தோன்னாக்கா ஜஸ்ட் உள்ளே அந்த ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வச்சிங்கன்னா போதும். அதுவாக வந்து பார்த்தோன்னாக்கா இன்செர்ட் பண்ணதை இழுத்து அதுக்கப்புறம் லேமினேட் பண்ணி அவுட்டில் வந்து பின்னாடி பேக் சைடில் கொடுத்துரும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு ப்ராசஸும் வந்து பார்த்தோன்னா நம்ம பண்ண தேவையில்லை. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா அதே பண்ணி கொடுத்துரும். ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக நடக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேமினேஷன் வந்து பபுள்ஸ் எதுவுமே வரல. ஸோ அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடியில் இருக்கும். அதே போல் 2000 அந்த மாதிரிலாம் சம்திங்கில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெட்டலில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஹெவியாக தாங்கக்கூடிய மிஷின் இது. இப்போ நான் A4 ஷீட்டை நான் போடுறேன். ஸோ A4 ஷீட்டை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா லேமினேட் பண்ணி பேக் சைடில் கொடுத்துருச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் A3 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லேமினேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு பபுள்ஸும் இல்லை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபினிஷிங்னு வந்துன்னா நல்லா வந்திருக்கு. ஹீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஹீட்டுனா கிடையாது, ரொம்ப லைட் ஹீட்டில் தான் நடக்குது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்தீங்கன்னாக்கா அது வந்து ரிவர்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்துரும், பேக் சைடில் எடுத்து கொடுத்துரும். ஸோ இந்த மிஷின் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் தரேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.